ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூரா உற்று நோக்கி கொண்டிருந்த ராமர் கோயில் திறப்பு விழான்றது நம்ம விழாக்களை அப்படி சொல்லுவோம். பிரான் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி இந்தியில் சொல்லுவாங்க, அதாவது பிரதிஷ்டை நிகழ்வு. ஸோ இந்த நிகழ்வில் பல சர்ச்சைகள், பல சச்சரவுகள், சுப்பிரமணிய சாமி ஒரு பக்கம் எதிர்ப்பு, பிராமணர்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பு, அதுக்கு மாதிரி சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு, இதெல்லாம் கடந்து பல்வேறு திட்டங்களை போட்டு ஜி தான் இந்த லாலா என்று சொல்லக்கூடிய 31 இன்ச்சு மூலவர் சிலை, அதாவது ராமருடைய மூலவர் சிலையை கையில் அப்படி தாங்கி கொண்டு போய் அவர் தான் பிரதிஷ்டை செய்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கிளம்புச்சு. ஸோ அதில் ஒரு பெரிய போரே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதற்கிடையில் அத்வானி அழைப்பு விடுக்கலை, இன்னும் சில விஷயங்கள் சரியாக செய்யலை. அரசு மோடி தலைமையிலான அரசு வேறு ரூபத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால நான் பத்திரிகையை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோகன் பகவத் வெளியில் சொல்லலை. ஆனால் முதல் பத்திரிகை யார் கொடுத்துருக்கணும்னா மோகன் பகவத்துக்கு கொடுத்துருக்கணும், அதாவது அவர்கள் சட்டப்படி பார்த்தா. ஏன்னா ஆர்எஸ்எஸோடைய தலைவர் அவர். அதே மாதிரி இந்த கோவிலை கட்டுமானம் உருவாக்குவதிலிருந்து இதை எப்படி இடிக்கிறது, இந்த பள்ளிவாசலை இதை எப்படி கொண்டு போகிறது, இந்த வழக்கை எப்படி கொண்டு போகிறது எல்லாம் பார்த்தது ஆர்எஸ்எஸும் அந்த ராமர் கோவில் கமிட்டியும் தான். ஸோ இவர்களே புறக்கணிக்கப்படுறாங்க, சங்கராச்சாரியார்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்ன உடனே அப்புறம் ஒரு உள்குத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் மோகன் பகவத் நீங்கள் அத்வானிக்கு பத்திரிகை கொடுக்கணும், இன்னும் சிலருக்கு கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் நான் வாங்குவேன், இல்லை நானே வரமாட்டேன், நீங்கள் பார்க்குறத பார்த்துங்க அப்படின்னோடனே ஜி தரப்பு பயந்துருச்சு. அதுக்கப்புறம் மோகன் பகவத்துக்கு லேட்டாக கொண்டு போய், அதாவது ரஜினிகாந்த் ஏன்னா திமுக துர்கா ஸ்டாலினுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மோகன் பகவத்துக்கு அந்த இன்விடேஷனை வாங்கினார். அவர் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, அவர் வாங்க மறுத்துட்டார். அதுக்கப்புறம் வாங்கினார். அதற்கப்புறம் அத்வானிஜிக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் சங்கராச்சாரியார்களுக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த வயரில் பேட்டி கொடுத்தது மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதாவது கொடுத்து இவர்கள் வரமாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தபோது அவர்கிட்ட நேரடியாக பேட்டி எடுக்கும்போது சங்கராச்சாரியார் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய சர்ச்சையாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெற்று விட்டது. இதில் என்னென்ன உள்குத்து நடந்தது, ஆர்எஸ்எஸ் என்ன உள்குத்து உள்ளே பண்ணது, இந்த காட்சிகளை வைத்தே உங்களுக்கு நீங்கள் இது ஒரு பரபரப்பான காட்சிகளாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான காட்சியாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் லைவ். அந்த 3 மணி நேரம் லைவை தொகுத்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்தில் நடந்த விஷயத்தை பூரா முதல்ல இருந்து யார் யார் பங்கேற்றாங்க, அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், ஜி எப்படி நடத்தப்பட்டார், ஜிக்கு எங்கே அவர்கள் செக் வச்சாங்க அப்படின்ற காட்சிகளோடு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன சூட்சுமங்கள் இருக்குது, எப்படிலாம் இந்த கேம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். யோகி ஆதித்யநாத்தோடைய கை ஓங்கியிருக்கா இல்லையா, இந்த நிகழ்ச்சியில் என்னென்னலாம் நடந்தது, எப்படிலாம் இந்த ஷூட்டிங் நடந்தது அப்படின்றத நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. சரியா? முதல்ல முதல் காட்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு சினிமா ஷூட்டிங், மணிரத்னம், சங்கர், இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் இப்போ மிகப்பெரிய ஹாலிவுட் டைரக்டர்ஸ் கூட இதுக்காக பிளான் பண்ணி பல சீன்களை உருவாக்கி எங்கே ஷாட் வைக்கணும், எங்கே கேமரா வைக்கணும், எப்படி மூவ்மெண்ட் வைக்கணும், ஹீரோ எங்கே நடந்து வர்றாரு, எங்கே என்ட்ரி, க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதெல்லாம் அவர்களெல்லாம் மிஞ்சிய பாரதி ராஜாலாம் இதை பார்த்தாருன்னா அவர் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷூட்டிங், டைரக்டரே இல்லாத ஷூட்டிங், டைரக்டர் யாருன்னே தெரியாத ஒரு ஷூட்டிங் நடந்தது. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் கோவில் திறப்பு விழாவில் இப்போ மோடிஜி வராரு, சிஎம் யோகி ஆதித்யநாத் வராரு, அமிதாப் பச்சன் வராரு, அம்பானி வராரு, எல்லாம் ஒன்றா வந்தாங்கன்னு வைங்களேன். விஐபியில் ஒரு 10 பேரை கூப்பிடுறீங்க, மோகன் பகவத் வராரு, இவரெல்லாம் கூட நடந்து வந்தால் என்ன ஆகுன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாறிடும். அப்போ எல்லோரும் மக்கள், அந்த கூட்டத்தில் இருக்க மக்கள், அந்த பாரு மோகன் பகவத் வராரு, அந்த பாரு அத்வானி வராரு, அந்த பாரு இவர் வராரு, அவர் வராருன்னு ஜியை 10வது ஆள் ஆக்கிடுவாங்க. அப்போ ஜிக்கு முக்கியத்துவம் இருக்காதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா க்ரௌடையும் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோ என்ட்ரி மாதிரி ஜி வராரு. அதை நீங்கள் பாருங்கள். அவர் மட்டும்தான் வருவார். எஸ்பிஜி கூட தூரத்தில் மறைஞ்சு தலைமறைவாக வருவாங்க. அந்த காட்சியை பாருங்கள். அந்த கூட்டமே பார்க்கும்போது என்னென்னா டைவர்ட் ஆகிடக்கூடாது. கூட்டம் பார்வை ராமர் பக்கம் கூட போயிடக்கூடாது. ஜி உள்ளே போகிற வரைக்கும் அவர் ராமரை கூட மறந்து விட வேண்டும், ஜியை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் அருமையான ஒரு 10 கேமரா செட்டப்பில் தூர்தர்ஷன் ஒரு பக்கம், ஏஎன்ஏ ஒரு பக்கம், டாப் ஆங்கிள், சைடு ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட்டு, பேக் ஷாட்டு, அதே மாதிரி கிம்பல் ஷாட்டு அப்படின்னு சொல்லி பட்டையை கிளப்பியிருக்கு. அந்த காட்சியை முதல்ல பார்த்துருங்க. சும்மா ஒரு 30 செகண்ட் தான் ஜி எப்படி நடந்து வராரு அந்த கூட்டம் அப்படின்றத பார்த்துருங்க. அடுத்து ஒவ்வொரு காட்சிக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன், வெயிட் பண்ணி பாருங்கள்.
பண்ணிட்டாரா, அப்படியே நடந்து வந்து உள்ளே என்ட்ராரா. உள்ளே என்ட்ரு ஆன உடனே கோயிலுக்குள்ளே என்ட்ராரா. அங்கே ஒரு 5 கேமரா இருக்குது. அங்கே 5 கேமரா இருக்குன்னா முன்னாடி ஒரு கேமரா கிம்பல் அப்படியே போயிட்டே இருக்குது. யாருமே கிடையாது. ஏன்னா அப்போ பார்ப்பவர்களுக்கு ஜி மட்டும்தான். உலகத்தில் யார் பார்த்தாலும் சரி, இந்தியாவில் யார் பார்த்தாலும் சரி, ஜியோட முக்கியத்துவம் ராமரை தாண்டி ஜியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். ஜி வராரு போகிறாரு, கையில் ஒரு இதை வச்சுருக்காருன்னு. இதில் ஒரு பெரிய உள்குத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்சியை பாருங்கள். இதில் ஒரு உள்குத்து என்னென்னா, இதில் பெரிய ஃபெயிலியர் ஜிக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் கை ஓங்கியிருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதோட முதல் காட்சி தான் இது. என்னென்னா, குழந்தை ராமரை இவர் எடுத்துகிட்டு போய் அந்த சிலையை அங்கே பிரதிஷ்டை செய்வார் அப்படின்னு தான் முதல்ல சொல்லப்பட்டது. விடுவாங்களா? வச்சாங்க. எப்படி பாருங்கள், கையில் ஒரு தட்டை கொடுத்து அது மேலே வந்து சும்மா ஒரு வெள்ளியிலான ஒரு இதை கொடுத்து நடக்க விட்டாங்க. இதுதான், இவ்வளோ தான். இந்த பூக்களோட வந்து பூஜை பண்ணுற மாதிரி வரலாமே தவிர, ராமர் சிலையெல்லாம் கையில் தொடக்கூடாது, ராமர் சிலையெல்லாம் தூக்கிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி முதல் நாள் நைட்டே ராமர் சிலையை, அதாவது குழந்தை ராமர் சிலையெல்லாம் அங்கே வச்சுட்டாங்க. அப்போ ஜி ஷாக். ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதிகாரங்கள் இருக்கலாம், முப்படைகள் உங்கள் கையில் இருக்கலாம், இந்த இந்தியாவே உங்கள் கையில் இருக்கலாம், நீங்கள் பிரதமராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்ய முடியுன்றதில் இந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் முடிஞ்சிருச்சு. அந்த காட்சி பார்த்தீங்களா, இது முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி போய் உட்காந்துட்டாரு. கேமரா ஆங்கிள்லாம் ஜிக்கு தகுந்த மாதிரி தான் செட்டப் பண்ணப்படும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பூமி பூஜை போட்டப்பயே கொரோனாவை காரணம் காட்டி உத்தரப்பிரதேச முதலமைச்சரே சீனில் ஃப்ரேமில் வராத அளவுக்கு 4 குருக்கள் உட்காந்து இதை பண்ணுவாங்க, வேதங்க மந்திரங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் ஜி மட்டும்தான் இருப்பார். அப்படி தான் ஷாட் இருக்குமே தவிர அந்த ஃப்ரேமுக்குள்ளேயே வந்து வேறு யாருமே வந்துட மாட்டாங்க. யோகி ஆதித்யநாத்லாம் பின்னாடி தள்ளி ஒரு 10 அடி தள்ளி கிராஸில் போட்டாங்க. ஏன்னா ஃப்ரேமுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு செட்டப். சரியா? அது மாதிரி இருந்ததா. இப்போ இதுலேயும் அதே மாதிரி என்னென்னா, ஜி வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்வார். அங்கே முதல் பூஜையை பண்ணுறாரு இல்லையா, அப்போ வந்து யாருமே ஃப்ரேமில் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆங்கிளை செட் பண்ணியிருக்காங்க. 2 ஆங்கிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத் நீங்கள் கண்ணிலே பார்க்க முடியாது. ஒரு லேடி ஒன்று இருக்காங்க. அவங்க யாருன்னா ஆனந்திபென், அந்த ஸ்டேட்டோட கவர்னர். இவர் யாருன்னா முன்னாள் குஜராத் முதலமைச்சர், மோடிஜிக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். சரியா? அதனால் அவர் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் சீனில் இல்லை. ஸோ அப்போ ஜி வந்து சங்கை வச்சு அதை வச்சு ஊதுறாரு. இதில் அடுத்த காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காட்சியை பாருங்கள். இப்போ வந்து ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு குருக்கள், அவர் தான் வந்து இந்த பூஜைகள்லாம் பண்ணுறார். அப்போ சீனியர்ஸ்லாம் இருக்காங்களே, 80 வயசு 90 வயசு, கோயிலோடைய பாரம்பரிய குரு, கோயிலோட ராமர்னாலே இவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவங்களாம் எங்கேன்னா, அவர்கள் ஜியை கைவிட்டாங்க. என்னென்னா, இவர் போதும், ஒரு 35 வயசு பையன் போதும் அப்படின்ற மாதிரி பெரிய மூத்த குருக்கள் யாருமே அங்கே உட்காந்து ஜிக்கு வந்து, இப்போ நாங்கள்லாம் பெரிய ஆள், நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பூஜை பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணணுமா, அதெல்லாம் நாங்கள் ஆளை அனுப்புவோம்னு சொல்லி ஒரு சின்ன குரு பெரிய குரு இருப்பாங்களா, அதில் சிறு குருவை வந்து அங்கே அனுப்பிட்டாங்க. சரியா? இந்த காட்சியை பார்த்துட்டிங்களா? அதுக்கு அடுத்து மோகன் பகவத் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருச்சு கோவில். என்ன அப்படின்னா, நீங்கள் மட்டும்லாம் உட்காரக்கூடாது, நீங்கள் மட்டும் எதிர்த்தாப்பில் ராமருக்கு முன்னாடி உட்காந்துலாம் பூஜை பண்ணுறதெல்லாம் இல்லை. பக்கத்தில் மோகன் பகவத்துக்கு சீட்டு போட்டு அவர் உங்களை விட பெரியவர் அப்படின்றத காட்டுற மாதிரி ஜிக்கு ஈக்குவலாக பக்கத்துலேயே ராமருக்கு எதிர்த்தாப்பில், அதாவது இவரெல்லாம் வந்து நான் அடுத்த காட்சியில் காட்டுறாரு, உட்கார வச்சிட்டாங்க. அந்த காட்சியை பாருங்கள். இப்போ மோகன் பகவத் ஈக்குவலாக உட்கார வச்சிட்டாங்க. மோகன் பகவத் தான் இவரை விட பெரியவர்ன்ற மாதிரி காமிச்சு அங்கே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுத்தாருன்னா, கோவிலில் உள்ள பிராமண குருக்கள். சரியா? அவர்கள் கொடுத்துட்டாங்களா? அப்போ இதிலே ஜி வந்து பாதி டெஃபியூஸ் பண்ணிட்டாங்க. வெளியே என்ன வேணாலும் சீல் காட்டிக்கலாம், என்ன வேணாலும் படம் எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளேன்னு வந்துட்டால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, ஜி செகண்டு தான், ஃபஸ்ட்டு கிடையாது அப்படின்ற மாதிரியான காட்சிகள் தான். இதை பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோகி ஆதித்யநாத் சிலை பின்னாடி, இதான் ராமர் சிலை பின்னாடி தள்ளி விட்டாங்க. சீன்லேயே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் எங்கே நிற்கிறாருன்னு பாருங்கள். ஸோ இது முடிஞ்சுதா? அந்த ராமர் கோயிலுடைய தலைமை குரு எவ்வளோ தில்லு தெனாவட்டுவார். அப்படி அந்த கெத்தை பார்த்தீங்களா? தேங்காயை, அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. முதல் தேங்காய் கொடுப்பாங்கல்ல, நம்ம ஊர்லலாம் உடச்ச பாதி தேங்காயை கொடுப்பாங்க. இப்போ அங்கே வந்து அவங்க பழக்கம் வந்து முழு தேங்காயில் எதையோ வச்சு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த இன்னொரு மூத்த குருக்கள் வந்து இவர் தான் டாப்பு, அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த தேங்காயை ஜிகிட்ட கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள்.
ஜியை அவர் கண்டுக்கிறவே இல்லை, இது பண்ணவும் இல்லை. யோகி ஆதித்யநாத் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி இவரை தள்ளிவிட்டு அதே யோகி ஆதித்யநாத்தை இடது கையில் அப்படின்னு கூப்பிடாரு பாருங்கள். அந்த காட்சியை பாருங்கள். கூப்பிட்டு அதாவது யோகி ஆதித்யநாத்தே அவர் வந்து மதிக்கலை, இருந்தால் கூட ஜியை விட யோகி ஆதித்யநாத் தான் எங்களுக்கு பெருசுன்ற மாதிரி, ஏன்னா எங்கள் இனத்தை எங்கள் ஊரை சேர்ந்தவர்ன்றதுனால அப்படி இடது கையில் அப்படின்னு கூப்பிட்டு அப்படின்னு ஒரு இவரை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இந்த தேங்காய் வச்சுக்கன்ற மாதிரி கொடுத்தாங்க. உடனே ஜி ஷாக் ஆகிட்டார். என்னடா நமக்கு தேங்காய் கொடுக்காம அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னோடனே சரி பயங்கரமாக நாளாக இருப்பாப்புல இன்னும் இதாக இருக்காருன்னா உடனே வாண்டடாக அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. ஜி எப்படி இருக்கீங்க என்ன இது உடனே அவர் இருக்காருங்க அப்படின்னு சிரிச்சுட்டு யோகி ஆதித்யநாத்துக்கு மட்டும் தேங்காயை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு விருட்டுன்னு கிளம்பி போயிட்டார். அந்த காட்சியை பாருங்கள். ரைட்டுங்களா? இப்படி வந்து ஜி வந்து வெளியில் பில்டப் விட்டாலும் வெளியில் வந்து பெரிய ஷூட்டிங் நடத்தினா கூட உள்ளுக்குள்ளே அவருக்கு இதுதான் பில்டப் நடந்தது. இப்போ அடுத்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடை கிளியர் பண்ணுற காட்சி. கிளியர் பண்ணிட்டு மீண்டும் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஷார்ட் ரெடி அப்படின்ட்டு கோட் ஷூட் போட்ட ஒரு அதிகாரி வந்து ஜி காதில் ஓதுறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் நான் க்ரௌடை ஒன்று ஜி சொல்கிறாரு க்ரௌடை கிளியர் பண்ணு, டக்குன்னு அடுத்த ஷாட் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னோடனே டக்குன்னு என்ன பண்ண எஸ்பிஜிலாம் பின்னாடி தூணுக்கு பின்னாடி தான் வரணும், யாரும் முன்னாடி வந்துடக்கூடாதுன்னொடனே உடனே அடுத்த ஷாட் ஆரம்பிக்குது. அந்த ஷாட்டை பாருங்கள். இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவர் போய் சொல்கிறாரு இந்த மாதிரி ஜி கிளியர் பண்ணிடலாமா, ஜி கிளம்பிடலாமா, நம்ம ஷூட்டை ஷார்ட் பண்ணிடலாமா அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் விரைய போய் மோகன் பகவத் இவங்களெல்லாம் ஜி போகலாம் அப்படின்னு அப்படியே க்ரௌடை கிளியர் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு டக்குன்னு கிளியர் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான்னா கோயிலுக்கு உள்ளே தான் நீங்கள், கோயிலுக்கு வெளியே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜியை திருப்பி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டக்குன்னு க்ரௌடெலாம் விளையிறது, திருப்பி ஜி தனியாக வரார். ஏன்னா மக்கள் பார்க்கும்போது என்ன இது இருக்கும் அப்படின்னா ஜி தான் போனார் உள்ளே, ஜி தனியாக போனார், கையில் தட்டோடு போனார் உள்ளே. இவர் போய் அந்த பூஜைகளை பண்ணிவிட்டு திருப்பி ஜி தான் வராரு. ஜி தான் நம்பர் 1. ராமருக்கு அடுத்து நம்ம ராம்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வரணுன்றக்காக திருப்பியும் ஜி வெளியில் வந்து மக்கள் முன்னாடி தனியாக தோன்றிட்டு அப்படியே கையை காட்டி இந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க. அந்த காட்சியை பாருங்கள். ஷூட்டிங்கை மிஞ்சிய காட்சி இது. அப்படியே எஸ்பிஜிலாம் பார்த்தீங்களா அந்த பின்னாடி தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஓடுறாங்க பாருங்கள். எஸ்பிஜின்றது இவர் உயிருக்கு பாதுகாப்புக்காக வந்த பாதுகாப்பு படை. அந்த படையே வந்து ஷூட்டிங்காக அப்படியே மறைந்து ஒதுங்கி அப்படியே தெரியாத மாதிரி தான் வரணும் அப்படின்ற மாதிரியான காட்சிகள். ஸோ இப்போ பார்த்தீங்க இதில் வந்து என்னென்னா மீண்டும் ஆர்எஸ்எஸ் கை ஓங்கிருச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ராம்லாலாவுடைய குழந்தை ராமருடைய சிலையை ஜி கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ண விடலை. அது இவருக்கு இது யாருக்கும் வெளியேயும் காட்டலை. அதை நைட்டே கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவர் கையில் தட்டை கொடுத்து 4 பூவை கொடுத்து ஒரு இது என்னத்தையா தூக்கிட்டு வாங்க ஷூட்டிங்க்கு, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ராமரை தொடக்கூடாது அப்படின்ற இது ஒன்று. ரெண்டாவது உள்ளே எப்படி டீல் பண்ணாங்கன்னு வீடியோவோட ஆதாரத்தோடு நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே ஆர்எஸ்எஸ் கை இப்போதும் ஓங்கி தான் இருக்கிறது. முதல் இது பலப்பரிசையில் ஜி வெளியில் வந்து அவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டினா கூட உள்ளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் தான் வெற்றி பெற்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இனி அடுத்த போர் எப்போனா எலெக்ஷன் டைமில் நடக்கும், சீட்டு கொடுக்கறதுல நடக்கும். அதுக்கு 3வதாக வந்து ஜி வந்து பிரதமராக இருக்கக்கூடாது, வேறு ஆளை மாற்றிடுவாங்க. ஜியை தான் வச்சுருப்பாங்க. ஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ இது பண்ணுறாங்களோ அது வேறு. சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஜி பிரதமராக இருக்க மாட்டார்ன்றான். இதுக்கு மேலே ஆர்எஸ்எஸ் பொறுமையை காக்க முடியாதுன்றது தான் அவர்கள் உள்ளுக்குள்ளே எடுத்திருக்க முடிவு. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.